இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்து சரியான கூற்றுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊராகும். சரியானதா? ராபர்ட் புருஸ்புட் ஆதிச்சநல்லூரை ஆய்வுகள் மேற்கொண்டார். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் முக்கியமான பாருங்கள், வெண்கலத்தாலாகிய சேவர் கொடியும் காண கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலுமே சரியானதான். ஸ்கூல் புக்கில் 11th ஹிஸ்ட்ரியில் தனியாக ஒரு பாடமே இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆதிச்சநல்லூர் புதைமேட்டில் கிடைத்தவைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் பலவகைப்பட்ட தாலி மட்பாண்டங்கள், அணிகள், ஆயுதங்கள் உள்ளிட்ட இரும்பு கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து, வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகள், எருமைகள், வெள்ளாடுகள் திரள போன்றவற்றான ஆகியவை துணி மரப்பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க கொடுத்த தகவல் என்ன செய்யல, நம்மளுக்கு இருக்குல்ல தெரியல, அந்த இப்போ இதில் கிடைச்ச பொருட்கள்னு சொல்லிட்டு பொன்னாலான பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து கிடைக்கல. இந்த ஆண்ட்ரூஸ் ஜாகர் ஆய்வு செஞ்சது வேண்டாம் கொடுத்துருக்காங்க. 1876 ஆண்டு ஆண்ட்ரூஸ் ஜாகர் ஆய்வு செய்தார். எல்லாமே எடுத்துக்கொண்டு எங்கேயும் வச்சுருக்காங்க, பெர்லினில் வைத்தாருங்க கொடுத்துருக்காங்க.